ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் பேசிக்காக இருக்கக்கூடிய சிம்பிளான 5 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோடோட தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால நீங்கள் கோடிங் எடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ இருந்துச்சு அப்படின்னாலே போதும், நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிகினர் லெவல். நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டொமைன் எடுத்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்காக நீங்கள் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய சேனலில் ப்ராஜெக்ட் ஐடியாஸ், ஃப்ரீ கோர்சஸ், வேலைவாய்ப்பு, இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவில் எதை மட்டும்தான் கவர் பண்ணி ப்ராஜெக்ட் காமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப அது ஆக்சுவலாக நம்ம ஒரு 3 பார்ட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இந்த பார்ட் ஃப்ரண்ட்டில் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் எண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாபேஸ். ஸோ இந்த 3 விஷயமும் கம்ப்ளீட்டாக சேர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்னா நம்ம கண்ணில் என்னெல்லாம் பார்க்க முடியுதோ அது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பேக் எண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லாகின் பண்ணுறப்ப சில டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்மளுக்கு ஒரு சர்வரில் சேவ் பண்ணி வைக்கிது பார்த்தீங்களா. ஸோ அந்த பார்ட் ஃபுல்லாகவே பேக் எண்டில் வரும். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண விஷயத்த திருப்பி நம்ம அகைன் நம்ம லாகின் பண்ணுறப்ப ஃபெச் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு இப்போ இமேஜஸ் எல்லாமே ஒரு இடத்துல சேவ் ஆகி அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட் நம்ம கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்டும் தேவை, பேக் எண்டும் தேவை, டேட்டாபேஸும் தேவை. பட் ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் லெவல் ப்ராஜெக்ட் தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் எண்ட், டேட்டாபேஸ் அதெல்லாம் நம்ம போகலை. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா புரியும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் எண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் வரக்கூடிய லாங்குவேஜஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML இருக்கும், CSS இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ இந்த 3 லாங்குவேஜஸ் மட்டும் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேக் எண்டோ டேட்டாபேஸோ எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ உங்களுக்கு HTML CSS பற்றி தெரியல அப்படின்னா ஸோ நம்மளுடைய சேனலே தனியாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் டீட்டெயில்டாக கூட நீங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கலாம். ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறமேல் கூட நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக எடுத்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ப்ராஜெக்ட்ஸ் 1 by 1 நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எப்படி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டூல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாதான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு கேல்குலேட்டர் ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேஷன்ஸ் அப்படின்னு வருது, ஜஸ்ட் அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி தான் வருது. ஸோ உங்களுக்கு யூஐயில் தான் டிசைன் இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் கரெக்டாக கொண்டு வரணும். ஸோ கலர்ஸ் கரெக்டாக கொடுக்கணும், இந்த பாக்ஸோடைய வித் கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ அதுல எல்லாம் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு யூஐ டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் கரெக்டாக எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்பேஸ் நீங்கள்
கிரியேட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரிட் சிஸ்டம் இல்லை ஃப்ளக்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கோடிங்கோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கால்குலேட்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. எப்படி HTML கோடிங் எப்படி இருக்க போகுது, ஸோ நீங்கள் எந்த மாதிரி டேபிள் டேட்டா என்ட்ரு பண்ணணும், அடுத்து CSSல எந்த மாதிரி ஸ்பேசிங் வைக்கணும், ஸோ பார்டர் ஹைட் வித் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேட்டர் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கான கோடிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பிகினர் லெவலில் இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் கால்குலேட்டர் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்டே தேவைப்படாது, HTML CSS மட்டும்தான் தேவைப்படும். இது வந்து எப்படின்னா ஒரு ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ உங்களுடைய ரெஸ்யூமை நீங்களே வந்து எப்படி ஒரு வெப்சைட்டாக போடுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இருக்கக்கூடிய செகண்ட் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் இப்போ இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை போட்டு காமிக்கலாம். உங்களுடைய ரெஸ்யூமை ஷேர் பண்ண சொல்கிறப்போ நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நீங்களே வந்து எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெஸ்யூம் தான். ஸோ பேசிக் HTML CSS வச்சு பண்ணியிருக்கக்கூடிய ரெஸ்யூம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு கார்டு சிஸ்டம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக கிரிட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பேசிங் எல்லாமே விட்டுட்டு ஷேடோலாம் கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ரெஸ்யூம் பண்ணலாம். இதில் அடிஷ்னலாக உங்களோட இன்னோவேட்டிவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு தனியாக நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து அதில் நீங்கள் உங்கள் பிக்சரை ஆட் பண்ணி அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இது சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் வாட்ச் அண்ட் கிளாக், ஸோ அதை தான் வந்து கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாப் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கான கோடிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய கிளாக், ஸோ நம்மளோட மொபைல் ஆப்பில் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிளாக் இருக்கும், ஸ்ப்ளிட் டைம் இருக்கும், ஸ்டாப் வாட்ச் இருக்கும். ஸோ இந்த மூணையுமே சேர்த்து நீங்கள் வந்து ஒரே அப்ளிகேஷனாக கூட நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பைன் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரே அப்ளிகேஷனில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச். இதே மாதிரி நீங்கள் டிஜிட்டல் கிளாக் கூட நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த டிஜிட்டல் கிளாக் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கும் வந்துட்டு தனித்தனியாக வந்து கோடிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஒரே பேஜில் வந்துட்டு உங்களுக்கு 2 பட்டன்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் கிளாக் கிளிக் பண்ணால் அது வர மாதிரி, அடுத்து ஸ்டாப் வாட்ச் கிளிக் பண்ணால் அந்த ஆப்ஷன் வர மாதிரி வச்சுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேலண்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய கிரியேட்டிவ்னஸ் பொறுத்து நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கோட் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் நம்ம வந்து இப்போ கடைக்கெலாம் போனோம்னா அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து வச்சுருப்பாங்க. பட் ஆனால் நம்ம இங்கே வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டில் நம்ம வந்துட்டு இப்போ ஸ்விக்கி அதிலலாம் வந்து ஆர்டர் பண்ணுறோம்னா கடைசியாக வந்து நம்மளுக்கு டோட்டல் ப்ரைஸ் வந்து காமிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம எதையாவது வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் கடைசியில் கூட. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்தது 3 ப்ராஜெக்ட்டுமே வந்து ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து லாஜிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் அடிஷ்னலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் பட்டன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேணுமோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையில்லைன்னா ஏதாவது டெலீட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வரக்கூடிய டோட்டல் வந்து ப்ரே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிளக்இன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான் சொல்லலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லையும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கற்றுக்குவீங்க. இது வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதுலேயும் கோடிங் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டு டூ லிஸ்ட்.
ஸோ டு டூ லிஸ்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதோட சேர்த்து நீங்கள் வந்து ரிமைண்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பும் வந்து நீங்கள் ஃபீச்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டு டூ லிஸ்ட்டில் நீங்கள் இன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதிலே வந்துட்டு நீங்கள் டைமர் வந்து செட் பண்ணிவிட்டு இந்த ஆக்டிவிட்டியை ஞாபகப்படுத்துறதுக்கு டைமர் மாதிரி வச்சு நீங்கள் அலாரம் கூட கொண்டு வரலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து டு டூ லிஸ்ட் அப்ளிகேஷன்லேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 5 இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான். இந்த 5 ப்ராஜெக்ட்ஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள்.